இந்த வீடியோவில் சூப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பில்ட் பண்ணுறதுனால எந்த ட்ரேடு எடுக்கலாம், எந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணலான்றது உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அலாங் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இப்போ ரூல் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வைக்கணும், விச் மீன்ஸ் க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்ப்போமா? அனலைஸ் த ட்ரெண்ட். நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா இல்லை பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கா, ஆர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்டுன்றதை கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக ஹையர் லோனு ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இதே லோவர் ஹை லோவர் லோனு ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா பேரிஷ் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டான வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போ ட்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்வேஸ் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஸோ கோ அலாங் வித் த ட்ரெண்ட். எப்போவுமே ட்ரெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸை வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா பை மட்டும் பண்ணுங்கள், ட்ரெண்ட் பேரிஷாக இருக்குன்னா செல் மட்டும் பண்ணுங்கள். ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ப்ரைஸ் ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது பேசிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், பிகாஸ் அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் செகண்ட் கண்டிஷன். அண்ட் தென் தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, த ரீடெஸ்ட் லெவல் ஷுட் பி டெஸ்டட் மல்டிபிள் டைம்ஸ். ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகிற லெவல் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், விச் மீன்ஸ் த கீ லெவல் இஸ் ரெஸ்பெக்டட். சிம்பிளாக ப்ரைஸ் அந்த லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இப்போ நீங்கள் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க. அந்த கீ லெவல் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட்டும் ஆகியிருக்கு, எல்லா கண்டிஷனுமே ஃபில் ஆகியிருக்கு. ஆனால் இந்த ஃபோர்த்து கண்டிஷன், விச் இஸ் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ப்ரைஸ் ரீடெஸ்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பிளைண்டாக ட்ரேடை என்டர் பண்ணிடவே கூடாது. நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம அந்த தப்பை தான் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ் லைக் புல்லிஷ் என்கல்ஃபிங், பின் பார், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் லைக் ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், ஆர் சார்ட் பேட்டர்ன் லைக் double bottom, double top, triple bottom, triple top, head and shoulders and inverted head and shoulders. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. அலாங் வித் திஸ், இப்போ நான் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் மேலே சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் மீட் பண்ணிருச்சு, அண்ட் ஆல்சோ மூவிங் ஆவரேஜ் ஒரு டைனமிக் சப்போர்ட்டாக இருக்குன்னா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 50 SMA ஆர் 200 SMA டைனமிக் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுதுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். இதே நீங்கள் பேரிஷ் ட்ரெண்டில் செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் 50 SMA அண்ட் 200 SMA உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இப்போது இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி ட்ரேட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்னோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் மேஜர் ஸ்விங்ஸ். அண்ட் தென் ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகியிருக்கு, ஸோ விச் இஸ் ஹை கம்பேர்ட் டு திஸ் ஹை, ஸோ வி கால் இட் அஸ் ஹையர் ஹை. நவ் கம்பேர்ட் டு திஸ் லோ இஸ் ஹையர், ஸோ வி கால் இட் அஸ் ஹையர் லோ. கம்பேர்ட் டு திஸ் ஹை இஸ் ஹையர், ஸோ வி கால் இட் அஸ் ஹையர் ஹை. இதுதான் ஹையர் ஹை ஹையர் லோ கான்செப்ட். கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் இங்கே ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் ஹையர் லோ வச்சுருக்கு, அண்ட் தென் அகெயின் ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் ஒரு குட்டி ரீட்ரேஸ் ஆகிட்டு ஹையர் லோ. இது ஹையர் லோ நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை பிரேக் ஆனதுனால இது ஹையர் லோ அண்ட் தென் இது ஹையர் ஹை. இப்போது ஹையர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எங்கேயுமே போகாமல் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளேயே இருந்திருக்கு. ப்ரைஸ் ஒன்று
லோவை பிரேக் பண்ணி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா ஹையை கட் பண்ணி நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆச்சுன்னா இதை நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கவே கூடாது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. இந்த பிரேக் அவுட் ஆனதுனால இது டவுன் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ப்ரைஸ் இந்த மேஜர் ஹையர் லோ ஆர் ஸ்விங் லெவலை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. இதை பிரேக் பண்ணாதான் நான் இந்த ஸ்டாக்ல பேரிஷாக மாறுவேன். அது வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் பார்ப்பேன். இந்த லெவலில் நான் சொன்ன ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் செக். இங்கே பார்த்தீங்கன்னா 200 SMA சப்போர்ட்டாக இருந்திருக்கு. 200 SMAவை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பியர்சிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ப்ரைஸ் ஸ்டார்டட் மூவிங் ஹையர் அண்ட் தென் கேம் ஃபார் அ ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ப்ரைஸ் அகைன் கன்சாலிடேட் ஆகியிருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக இந்த கன்சாலிடேஷன் ஜோனை ப்ரைஸ் உடைச்சிருக்கு, விச் கன்ஃபார்ம்டு மை பயாஸ் திஸ் ஸ்டாக் இஸ் புல்லிஷ். ஸோ புல்லிஷ் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். இந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கே ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா பை பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாமல் 50 SMAல சப்போர்ட் எடுத்துட்டு மூவ்டு வித் ஹியூஜ் வால்யூம் ஹியர். இங்கே தான் நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? அனலைஸ் த ட்ரெண்ட். ஸோ இங்கே ட்ரெண்ட் புல்லிஷ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். இதுதான் ப்ரீவியஸ் ஹை, இது ப்ரீவியஸ் லோ, which is higher high, higher low. And then price இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து formed a high and low here. ஸோ நான் இந்த லெவலை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹையை உடச்சி அகெயின் இங்கே ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா நான் பை பண்ண ரெடியாக இருப்பேன். அதுதான் நம்மளோட செகண்ட் கண்டிஷன்ஸ், வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். இப்போ ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. இங்கே தான் நம்ம தேர்ட் கண்டிஷனை அப்ளை பண்ணணும், விச் இஸ் கீ லெவல் ஷுட் பி டெஸ்டட் மல்டிபிள் டைம்ஸ். இதை செக் பண்ணிக்கலாமா? இந்த லெவல் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டெஸ்டட் ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ் அண்ட் ஃபோர்த் டைம், here for the fifth time. ஸோ இந்த லெவல் ஒரு வேலிடான கீ லெவல்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபோர்த் கண்டிஷன், வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லை ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஏதாவது சார்ட் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்குள்ள ப்ரைஸ் வந்த அப்புறம் நான் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுவேன், விச் இஸ் 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஒரு அழகான ஹேமர் கேண்டில் கொடுத்துருக்கு, விச் இஸ் அ புல்லிஷ் கன்ஃபர்மேஷன். நான் இப்போ இந்த எஸ்எம்எஸ்லாம் ஹைட் பண்ணிடுறேன் டு அவாய்ட் சம் நாய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அண்ட் அப்சைடில் மூவ் ஆகியிருக்கு. மூவ் ஆகிட்டு ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இட் லுக்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் ஃபார் மீ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் பாட்டம். இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக தெரியும். இதுதான் நெக்லைன். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த கேண்டில்லே கூட என்ட்ரு பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த கேண்டிலில் கூட என்டர் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல புல்லிஷ் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸில் நான் ட்ரேட் என்டர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180 பிலோ திஸ் லோ, பிலோ திஸ் லோ.
ஒன் ஏடிஆர் இஸ் 15 rupees here. ஸோ இந்த லோல இருந்து 15 rupees நான் குஷனாக வைக்கிறேன். And my stop loss is here. My target in this trade is 1:1.5. So far price நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல புல்லிஷ் மூவ் இருந்துச்சுன்னா பார்ஷியல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ரிமைனிங் குவான்டிட்டியை ரன் பண்ண விட்டுருவேன். லைக்வைஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த சார்ட் பார்த்துக்கோங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே அனலைஸ் பண்ணுங்க. லெட்ஸ் செக் த கண்டிஷன் 1. என்ன ட்ரெண்டுன்றத கண்டுபிடிக்கணும். இங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷா மூவ் ஆகியிருக்கு and then formed a lows and lower lows and then breaking out of this region here. ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், பை மட்டும்தான் பண்ண போகிறோம். கண்டிஷன் 1 கம்ப்ளீட். கண்டிஷன் 2 என்ன? வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து லோ ஃபார்ம் பண்ணிட்டு and then it formed a lower high and lower low and started consolidating here. இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் புல்லிஷ் அண்ட் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகணும். அதுதான் நம்மளோட செகண்ட் கண்டிஷன். ஸோ ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்க்கு வந்துருச்சு. செகண்ட் கண்டிஷன் ஃபுல் ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன? த கீ லெவல் ஷுட் பி டெஸ்டட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்த தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் தென் இந்த லெவலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த லெவல் டெஸ்டட் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் த்ரைஸ். ஸோ இட் இஸ் வேலிட் கீ லெவல். அண்ட் தென் ஃபோர்த் கண்டிஷன்ஸ்க்கு மூவ் ஆகிறோம். என்னென்னா வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் எஸ்எம்ஏவை புல் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே 50 SMA ஒரு டைனமிக் சப்போர்ட்டாக இருக்குது, விச் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னோட கீ லெவல்குள்ளே ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நான் 1 hour டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ எம் ஸ்விட்சிங் ஹியர் டு 1 hour. 1 hourக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அண்ட் தென் it formed a double bottom. Like I said in the previous example, இங்க இந்த bullish candle close ஆனதுக்கு அப்புறம் நம்ம enter கொடுத்துட்டு stop loss 180 below the low வைக்கலாம். 180 is 8 rupees. 10 plus 8 18 rupees. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. என்னோட டார்கெட் இந்த ட்ரேடில் 1:1.6 ஆர் 1.5. அவ்வளோதாங்க ட்ரேடிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை வச்சியும் ட்ரேட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் ஆர் செட் ஆஃப் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங். உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜியும் பர்ஃபெக்ட் ஆகிடும். உங்களோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் அண்ட் பொசிஷன் சைஸிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பார்த்தலாமா? ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை ஃபைன் பண்ணோம். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். கண்டிஷன் நம்பர் 3, ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கீ லெவல் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் ஆகியிருக்கான்னு பார்க்க போகிறோம். கண்டிஷன் நம்பர் 4, 1 hour டைம் ஃப்ரேம்க்கு ஆர் உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும். இட் மே பி புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஆர் எல்ஸ் ஏதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஆர் சார்ட் பேட்டர்ன். போனஸ் பாயிண்ட்,
SMA சப்போர்ட்டா ஆர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா 50 SMA ஆர் 200 SMA சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா 50 SMA அண்ட் 200 SMA ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குட்டியாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.